இந்திய குடியுரிமைச் சட்டம் 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனியொருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை 2 வகையினராக நாம் அழைக்கின்றோம். அவை அந்நியர், ஏலியன். ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் எனப்படுவர். உதாரணம்: வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள். குடியேறியவர், இம்மிகிரண்ட். ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் எனப்படுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். பிரவாசி பாரதிய தினம். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கும் ஒருவர் குடிமகன் எனப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 5 முதல் 11 வரையிலான விதிகள் இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமைச் சட்டம் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி குறிப்பிடுகின்றது. இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஒற்றை குடியுரிமையை நமக்கு வழங்குகிறது.